ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு இஎஃப்எக்ஸ் பேக்ரவுண்ட் அப்புறம் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். AlightMotion ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த டாப்லையும் பாட்டம்லையும் உள்ள அந்த பிளாக் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் போயிருங்க. ஆட் எஃபெக்டில் ஒயிட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஆங்கிள்னு ஒன்று இருக்கும், அது 0 டிகிரியில் இருக்கும், அதை வந்து 90 டிகிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இன்டென்ட் இருக்கும். இந்த ஸ்டார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அந்த பிளாக் போகிற வரைக்கும். நான் வச்சுருக்க வீடியோவுக்கு வந்து 12 வச்சா போகிற மாதிரி இருக்குது. உங்கள் வீடியோவுக்கு எக்ஸ்ட்ரா கூட வரும். நீங்கள் இந்த பிளாக் போகிற வரைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்டில் டிக்ரீஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, பிளாக் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து அந்த வீடியோ வந்து லைட்டாக வீடியோவோட சைஸை வந்து குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்டில் அதரில் போயிட்டு ஃபில் பிஹைண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்கேன் லைன் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், அது வந்து 0ல் இருக்கும், அது வந்து ஒரு 30 வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேன் லைன் கவுண்ட்டுன்னு இருக்கும், அது ஒரு 1000 வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கேல்னு ஒன்று இருக்கும், அது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஒயிட் கலர் போகிற வரைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கான லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்ன டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு தேவையான சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி கீழே வந்து சென்டராக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்டில் டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிட்டு லெட்டர் ஸ்பேஸிங் ஒரு 5 வச்சுக்கோங்க. 5 இல்லை 6 வச்சுக்கோங்க. திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்ட் இருக்கும், அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கீ கொஞ்சம் சென்டராக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு செகண்ட் கீ ஃப்ரேமில் ஒரு 100 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸ்கேல்னு இருக்கும், அந்த ஸ்கேல் வந்து ஒரு 0.40 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெச் வந்து -20. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ஃபா இருக்கும், ஆல்ஃபா வந்து ஒரு -800 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் மாற்ற வேணாம். சாரி, ஒரே ஒன்று மாற்றிக்கோங்க. மேலே வந்து காம்போனண்ட்டில் லெட்டருன்னு இருக்கும், அதை ஒரு வேர்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்து திரும்ப எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்டில் ப்ளரில் வந்து காஷன் ப்ளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தில் 2 கீ ஃப்ரேம் வைங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், நம்ம ஏற்கனவே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வச்ச கீ ஃப்ரேமுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் 150 வச்சுக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வைங்க. இதுக்கு வந்து நம்ம கிராஃப் ஆட் பண்ணணும். கிராஃபில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வச்சுக்கோங்க. அடுத்ததுக்கு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து 10 வச்சா கூட போதும்.
ஆட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த நெக்ஸ்ட் லிரிக்ஸ் எங்கே வருதோ அங்கே இந்த லேயரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி லிரிக்ஸை மாற்றிக்கங்க. அவ்வளோதான். அடுத்து லிரிக்ஸ்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு 3 டாட் வச்சு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எஃபெக்ட்ஸ் பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டியில் போயிட்டு மாஸ்க்கு கொடுத்துருங்க. இந்த ரெக்டாங்கில் கடைசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆல் லேயர்ஸ் கொடுங்க. இந்த ஃபஸ்ட்டு குரூப் ஒன்று இருக்கும், அது செலக்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் குரூப் ஆகிடும். இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் பிளரில் பாக்ஸ் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து 150 இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் நகர்த்தி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க வேல்யூ. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிராஃபில் போயிட்டு நான் வைக்கிற மாதிரி ஒரு கிராஃப் வச்சுக்கோங்க. இந்த கிராஃபை காப்பி கவர் கொடுத்துட்டு அடுத்து ஆங்கிள் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் நகர்த்தி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் ஒரு 15 வச்சுக்கோங்க. கிராஃபில் போயிட்டு நம்ம காப்பி பண்ணிக்கிறத பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் என்ன கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆக்சிலேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேக்னிடியூடில் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் நகர்த்தி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு செகண்ட் கீ ஃப்ரேமில் மேக்னிடியூட் 0 வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு 250 வைங்க. கிராஃபில் போயிட்டு நம்ம காப்பி பண்ணியிருக்கிறத பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது திரும்ப ஆட் எஃபெக்டில் போயிட்டு ஆக்சிலேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் ஃப்ரீக்வன்சி மட்டும் ஒரு 1 வச்சுக்கோங்க, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அவ்வளோதான். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.